இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் தேவனுடைய திட்டத்துல புதிய ஆண்டு அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த ஒரு ஆண்டு நம்மளுக்கு பிறந்துச்சு அப்படின்னா நம்ம அநேக நேரத்துல என்ன செய்வோம் அப்படின்னா, ஆண்டவர் தந்த நன்மைகளை நன்றி செலுத்த தவறுகிறவர்களாகவும், என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கல, அது இன்னும் தாமதமாயிட்டு இருக்கோ அந்த காரியங்களை குறித்து புலம்புகிறவர்களாய் காணப்படும். இந்த ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல, அது தாமதமாயிற்று. இந்த பிள்ளையின் திருமண காரியத்துக்காக நான் அநேக ஆண்டுகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அது தாமதமாகிறது. வேலை காரியம் தாமதமாகிறது. என்னுடைய சுகவீனத்துல இருக்கேன், எனக்கு சுகம் கிடைக்கிறது தாமதமாகிறது. என்னுடைய காரியங்களை நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இதெல்லாம் தாமதமாகிறதே அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவருடைய திட்டத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அது தாமதம் இல்ல, அவருடைய திட்டம் மாத்திரம்தான் அங்க இருக்கும் அப்படின்றதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் நமக்காக ஒரு தரிசனம் வச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் அதை நாம் காத்திருக்க அவசியமாய் காணப்படுகிறது. அதற்கு காத்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது தாமதித்தாலும் அது என்ன செய்யும்? நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அவருடைய திட்டம் தாமதிப்பதில்லை. அவருடைய திட்டம் கரெக்டான நேரத்துல அது நமக்கு செயல்படுத்துகிறதாய் நமக்கு காணப்படும். பிரசங்கி 3:11 இப்படி சொல்கிறது: அவர் கர்த்தர் சகலத்தையும் அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அந்தந்த காலம் வரும்போது அவர் நேர்த்தியாய் செய்கிறார். நாம் அநேக நேரங்களில் என்ன செய்யறோம் அப்படின்னா, என் பிள்ளைக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, ஆனா அவங்க பிள்ளைக்கு இதை விட சின்ன பையன் தான், ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சிட்டு, அவங்க சீக்கிரமா வீடு கட்டிட்டாங்க, அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். நம்முடைய நேரத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். குறித்த காலத்துல அவர் அதை நிறைவேற்ற வல்லவர். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்படுகிறது. அந்த காலம் வரும்போது மாத்திரமே அது நிறைவேறும். அவருடைய திட்டத்தின்படி நம்ம வாழும்போது அந்த காலத்துல அதை கரெக்டா ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு டைம் ஜோன், ஒவ்வொரு நேரம் காணப்படுகிறது, ஒவ்வொரு கால சூழ்நிலை காணப்படுகிறது. இங்க நம்மளுக்கு காலையில அப்படின்னா அமெரிக்கால அது இரவு நேரமாய் காணப்படுகிறது. அப்போ நமக்கு இப்போ வெளிச்சமாய் காணப்படுகிறது, சூரிய ஒளி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சூரிய ஒளி இருக்காது. அங்க இருக்கவங்க ஐயோ எங்களுக்கு சூரிய ஒளி வராதா, நாங்க இருட்டா இருப்போமா அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல, அவங்களுக்குள்ளேயே நேரம் வரும்போது சூரியன் அந்த இடத்துல உதிக்கிறதாய் காணப்படுகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்வில ஏற்ற நேரம் வரும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். நாம் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு டைம் ஜோனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் நமக்கு திட்டமிட்ட காரியத்துல அவர் தருவார். அது தாமதம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. தாமதம் ஒரு தேவ திட்டம் அப்படின்றதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தாமதம் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது, ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்ம வாழும்போது அப்படின்னு இந்த நாள்ல நம்ம தியானிக்கலாம். தாமதம் நம்பிக்கையை வளர்க்கிறதாய் காணப்படுகிறது. தாமதம் நம்பிக்கையை வளர்க்கிறதாய் காணப்படுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன், ஈசாக்க நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 ஆண்டுகள் காணப்பட்டது. அந்த 25 ஆண்டுகளும் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. அந்த விசுவாச பயிற்சியாய் அது நம்பிக்கையை வளர்க்கிற காலமாய் அது காணப்பட்டது. அவனுக்கு ஆண்டவர் எப்ப வாக்கு கொடுக்கிறாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாக்கு கொடுக்கிறாரு. எப்போ நிறைவேற்றப்படுகிறது? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலதான் நிறைவேற்றப்படுகிறது. அப்போ ஆண்டவர் ஒரு நியமித்த காலம் வரும்போதுதான் அது நிறைவேற்றப்படும். நாம் அது ஆண்டவர் தாமதிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அது நம்ம என்ன செய்யறோம்? அங்கலாய்க்கிறவர்களாய் காணப்படுது. நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா தாமதம் ஒரு விசுவாச பயிற்சிக்கான காலமாய் காணப்படுகிறது. ரோமர் 4:20-21 இப்படி சொல்கிறது: தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று
முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்த தாமதத்துல அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, அதனால அது நடக்காது அப்படின்னு சொல்லி அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவனிச்சிறான் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான. ஒருவேளை நம்முடைய காரியங்கள் தாமதமா இருக்கிறதா, நம்முடைய விசுவாச வளர்ச்சியை அது நமக்கு கொடுக்கும். நம்பிக்கை அதிகமாகிறதற்கு அது நமக்கு அந்த கால சூழ்நிலைகள் நம்மை நம்பிக்கையை அதிகப்படுத்தும், விசுவாசத்தை அதிகப்படுத்தும், முழு விசுவாசம் உள்ளவர்களாக நம்மை மாற்றும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த தாமதம் தயாரிப்புக்கான காலம். ஒரு தாமதமா இருக்கு அப்படின்னா அந்த உயர்வுக்கான தயாரிப்பு காலமாய் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவை பார்த்தோம் அப்படின்னா அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 1 சாமுவேல் 16:13 சாமுவேல் தீர்க்கதரிசினால் அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலதான் சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது ராஜாவானான். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அது அவனுடைய ராஜாங்கத்துக்குரிய தயாரிப்புக்கான காலமாய் காணப்பட்டது. அவன் கோயிலில் தங்கப்பட்டான், விரட்டப்பட்டான், அவன் அதிகமாக சோதனைக்குள்ளாக்கப்பட்டான். ஆனால் அது அவனுக்கு ஒரு தயாரிப்பு காலமாய், அவன் அந்த அரியணையில ஏறுவதற்கு ஆண்டவர் அவனை தயார்படுத்துகிறார், உருவாக்குகிறார். அப்படிப்பட்ட காலங்கள் தான் நமக்கு இந்த தாமதமான காலமாய் காணப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை செய்வார் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, இல்ல என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு, இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு சொல்லிட்டாரு, ஆனா அது நிறைவேறல அப்படின்னு ஒருவேளை நம்ம சோர்ந்து மூளையில முடங்குவதற்கு அல்ல, நம்மை பயிற்சி, நம்முடைய அந்த காரியங்கள் தயாரிக்கப்பட, நம்முடைய அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு அது நம்மை தயாரிப்புக்கு நேராக கொண்டு செல்லுகிறது. சங்கீதம் 27:14 இப்படி சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு காத்திருந்ததுனால அவன் தன்னை அந்த உயர்வுக்கு அவனுக்கு அதை தயாரிப்புக்கான காலமாக எடுத்துக்கொள்கிறான். சிங்காசனத்துல அமருறதற்கு ஒருவேளை தாமதமா இருந்துச்சு அப்படின்னா அந்த உயர்வுக்கான தயாரிப்பு காலமாய் அவனை அது மாற்றினது, உயர்வுக்கு அவனை உருவாக்கினது, அவன் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு அதை தயார்படுத்துறது. நம்மையும் சில காரியங்கள்னால ஆண்டவர் ஒருவேளை நம்மளுக்கு டிலேயா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்மை தயார்படுத்துகிறது அப்படின்றதுதான் உண்மையான காரியம். இந்த நாட்கள் தாமதமா இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நம்மை தயார்படுத்துகிறார் அப்படின்றதுதான். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி அதை தாமதிக்கிறார் அப்படின்னா அது நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிறதாகவும், நம்மை அது உயர்வுக்கு நேராக நம்மை தயாரிக்கிறதாகவும், நம்மை உருவாக்குகிறதாகவும் அது காணப்படுகிறது. அடுத்ததாக தாமதம் ஒரு பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாய் காணப்படுகிறது. இந்த லாசரு சுகவீனமா இருக்கிறான்னு ஆண்டவருக்கு அறிவிக்கப்படுகிறது. மேலும் 2 நாள் அவர் தாமதமாய் தான் அங்க வராரு. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் 2 நாள் அங்கே இருக்கிறாரு. இங்க வரும்போது லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யோவான் 11:4 இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார், அவருடைய ஆண்டவரும் இதுல மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லுது. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் தாமதத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் லேட்டா வந்ததுனால நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. நம்ம அநேக நேரங்கள்ல நம் தாமதம் ஆகும்போது நம்முடைய விசுவாச குறைவு நமக்கு ஏற்படுகிறது. ஆண்டவர் அந்த மகிமைப்படுவார், நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார், மகிமையான காரியங்களை செய்வார் அப்படின்ற காரியங்கள் நமக்கு மறந்து போகிறதாகவும் அந்த சூழ்நிலை நம்ம அதை விட்டு விலகி போகிறதாகவும் காணப்படுது. ஆனா நம்ம விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமை கட்டாயம் வாழ்க்கையில நம்ம காண்போம் அப்படின்றதுதான் உண்மை. இந்த அடோனிராம் ஜட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி பர்மாவில் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாராம். 6 வருஷத்துக்கு மேலாக ஊழியம் செய்கிறாரு. அவர் சிறை வைப்பட்டார், நோய்பட்டார், அவருடைய மனைவி மரணம் அடைந்தார்கள். இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் அவருடைய சுவிசேஷத்துல தடையாய் காணப்பட்டாலும் அந்த ஒரு ஆத்துமா கூட அந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல, ரொம்ப தாமதமா இருக்கிறது. ஆனா இந்த காரியங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆயிரக்கணக்கான சபைகள் பர்மாவில் எழும்பினது. அதுக்கு அவர் மூலமாய் இருந்தார். நம்ம ஒரு
ஒருவேளை 6 வருஷம் ஆயிட்டு நம்ம திரும்பி போயிடலாம், மனைவி இருந்துட்டாங்க அப்படின்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தனால அந்த தாமதத்தின் மூலமாக அநேக ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் எழும்புவதற்கு எதுவாய் காணப்படுது. அருமையானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதமாய் கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய திட்டத்தின்படி நம்ம வாழும்போது அது மகிமைக்கு ஏதுவானதாய் காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த தேவன் ஒரு நாளும் தாமதிப்பதே கிடையாது. அவருடைய வேலை வரும்போது அவர் செய்ய, நாம தான் தாமதிச்சுட்டாரு, தாமதமா இருக்கு, டிலே ஆயிட்டு நம்ம கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறோம். ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலையின் பின்னணியத்தில் இருந்து அதை என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் தயார்படுத்தி கரெக்டான நேரத்துல நம்மளுக்கு அந்த தரும்போது மிகவும் ஆசீர்வாதமானதாகவும் மகிமையானதாகவும் இருக்கிறார். அந்த இடத்துல உள்ள வேர்களை அவர் ஆழப்படுத்துகிறார். நமக்கு அந்த ஆசீர்வாதத்தின் வேரை ஆழப்படுத்துகிறார். வேறு ஆழமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் நிலையானதாய் காணப்படும். அந்த தாமதம் ஒரு தடை அல்ல, அது ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வேரை விடுகிறதற்கான சமயமாய் காணப்படுகிறது. நமக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், நல்ல சூழ்நிலைகளுக்கு அந்த சூழ்நிலையின் பின்னணியும் நமக்கு தெரியவே செய்யாது. ஆனா ஆண்டவர் அதில் செயலாற்றுகிறார். அதுதான் தாமதமாய் காணப்படுகிறது. இந்த நாட்கள்ல, இந்த தாமதமான நாட்கள்ல நம்மையும் விசுவாசத்துல வளர செய்கிறாரு. நம்மை அந்த உயர்வுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார், நம்மை உருவாக்குகிறார். அந்த தாமதம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் அது நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த தாமதம் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு நிராகரிச்சிட்டார், நான் கேட்ட காரியங்களை நிராகரிச்சிட்டார், எனக்கு தரல அப்படின்றது அன்பது அல்ல. உயர்வுக்கான தயாரிப்பு காலமாகவும் மகிமைக்கான வழியாகவும் இருக்கிறது. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல இந்த தாமதமும் ஒரு ஆண்டவரே இப்படி திட்டம் தான் அப்படின்னு நாங்கள் தியானிக்கிறோம். இந்த தாமதமான சூழ்நிலைகளில ஆண்டவரே நாங்கள் உண்மை இன்னும் அதிகமாய் விசுவாசிக்கிறவர்களாகவும் அந்த உயர்வுக்கு எங்களை தயார்படுத்துகிறதற்காகவும் எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திட்டத்தின்படி வாழும்போது அந்த ஆசீர்வாதம் குறித்த காலத்துல எங்களுக்கு நிறைவேறும் போது அது மகிமைக்கு ஏதுவானதாய் மாறும் அப்படின்றத நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்துல வளரவும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.